விதவை விவாகத்தை மறுக்கிறதுனால தான் எல்லாம் முஸ்லீம் ஆகுறாங்க, நம்ம விதவை விவாகத்தை ஊக்குவிக்கணும்னு கொள்கை எடுக்கிறாரு. வேற எதுவுமே ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கதை புராணங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து இந்து மதத்திலேருந்து அழிஞ்சு போக காப்பாற்றணுங்கிறதுனால தான் ஆர்எஸ்எஸ்ல கூட அவங்க இந்த தீண்டாமை இல்லைம்பாங்க. முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு பொருளை ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இது இறைவன்னா இது எங்கட இறைவன் கல் தானடான்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு வந்து பெரிய நாலேஜ் தேவையில்லை. அவர் நினைஞ்சிட்டாருன்னா உங்கள் விருந்தில் நான் சாப்பிட மாட்டோம், நீங்கள் அல்லாத பேர்லாம் இருப்பீங்க, நபிகளுக்கே சொல்கிறாரு. இது புகாரில் ஹதீஸில் இருக்கு. இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்களை எல்லாம் ஒரு எதிரியாக அவங்கள்ட்ட சித்தரித்து அவங்கள ஒழிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய லட்சியம், நம்மளை இந்து ராஜ்யமாக இதை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு நோக்கத்தோடு இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு இஸ்லாமிய அறிஞராக இருக்கிறதுனால இஸ்லாம் அப்படி சொல்லுதான், அப்படி சொல்ல நீங்கள் அவர்களை பழியுங்கள். அது குர்ஆன்ல தெளிவாக தடை எப்படி? கொள்கையிலே முக்கிய கொள்கை என்னன்னு கேட்டால் எப்போ வந்தாலும் போனாலும் நாங்கள் இருப்போம். காங்கிரஸ் காலத்துலையும் ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் இருந்துச்சு. அவங்க மதத்துக்கு ஒரு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்களுக்கு நீ வெளியேறதா இருந்தா அப்ப முஸ்லீம் மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்களுக்கு வெளியிடுங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வெளியிடுங்க. அவங்களுக்கு தான் நீங்க பிரதமராக இருக்கிறீங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் எம் தொலைக்காட்சியினுடைய கதைத்தல் இந்த தொடர்ந்து நாம பேராசிரியர் பி ஜெயினுல் அபுதீன் அவர்களோடு நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அரபு இலக்கியம் மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் கூட அவரை நம்ம சந்திக்க போறோம். இந்நிகழ்ச்சிக்கு நாம் பேராசிரியர் திரு ஜனாப் பி ஜெயினுல் அபுதீன் அவர்களை வரவேற்கிறோம். சார் வாங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக இந்தியா முழுவதும் 1925 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங். ஹெட்கேவர், கோல்வார்கர், ராம் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இந்து மகாசபா, இப்படி நிறைய பேரை வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து மோகன் பாகவத் தலைவராக இருக்கார். அதனுடைய ஒரு அங்கம் தான் ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி தான் ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன், இஸ் அ சிஸ்டர் கன்சர்ன். பிரதமர் மோடி அவர்கள் ஆரிய சமாஜை ஸ்டாம்பு வெளியிட்டிருக்கார். 2024 அவர் அதே போன்று ராமர் ஜென்மபூமிக்கு வெளியிட்டிருக்கிறார், ஆர்எஸ்எஸ்க்கும் வெளியிட்டிருக்கார். அந்த சித்தாந்த ரீதியாக அவர் அங்கிருந்து தான் வந்தார். ஆமா ஆமா, நான் ஒரு இந்து தேசியவாதி என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய போக்கு எப்படி இருக்கு? அதாவது ஆரிய சமாஜம் என்பதுதான் இங்கே உள்ள இப்போ இந்துத்துவாக்களுக்கெல்லாம் முன்னோடி. ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் முந்தினவங்க அவங்க. அதே மாதிரி இந்து மகாசபா எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு கேட்டால் தாய் அமைப்பு ஆரிய சமாஜம். ஆனால் ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன இந்துக்களுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையை எதிர்க்கிறவங்க தான் ஆரிய சமாஜம். உண்மையில் பார்த்தீங்கன்னா எப்படி? ஆரிய சமாஜ கொள்கை சிலை வழிபாடு கூடாது. ஆரிய சமாஜத்தில் உள்ள எந்த கோயில் கட்ட மாட்டாங்க, மந்திர்னு கட்டுவாங்க. மந்திரில் வந்து வேதம் படிப்பாங்களே தவிர அந்த சிலை வழிபாடு அதெல்லாம் இருக்காது. அது அவங்களுடைய எந்த ஒரு இடத்துலையுமே சிலை வழிபாடை வந்து எதிர்த்தாங்க கடுமையாக. சிலை வழிபாடு கூடாது. அப்படியா? ஆமாம், அப்படிங்கிற அந்த கொள்கையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று. சரி, அது எதனால் அப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய இந்துக்கள் வந்து முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக மதம் மாறுறாங்க. அந்த அவருடைய காலத்தில் 875 நினைக்கிறேன். அதான் 200 வருஷம் ஆச்சு. அப்போ அவருடைய அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் கன்வெர்ட் ஆனவன்னு என்ன செய்கிறாருன்னா, அந்த தயானந்த சரஸ்வதி சுவாமிங்கிறவர் அவர் இதை ஒரு ஆய்வுக்கு எடுத்து நம்ம ஏன் அங்கே வந்து முஸ்லீம்கள் ஆகுறாங்கன்னு கேட்டால் நம்ம இந்த சிலை வழிபாடு இதெல்லாம் செய்கிறதுனால தான் ஆகுறாங்க, நம்ம அதை ஒழித்து இந்து மதத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கும்போது சிலை வழிபாடு கூடாதுங்கிறாரு. விதவை விவாகத்தை மறுக்கிறதுனால தான் எல்லாம் முஸ்லீம் ஆகுறாங்க, நம்ம விதவை விவாகத்தை ஊக்குவிக்கணும்னு கொள்கை எடுக்கிறார். விதவைகளுக்கு திருமணம் பண்ணணுங்கிற கொள்கை கொண்டு வர்றார். பெண் கல்வியை வந்து நம்ம மறுக்கிறோம், இந்து மதத்தில் உள்ள இந்த சனாதனம் மறுக்குது, அதை நம்ம ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெண் கல்விக்கே அவங்க என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்து மதத்தை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய இந்துக்களாகவே இருக்கணும், முஸ்லீமாக ஆயிடக்கூடாது, கிறிஸ்துவர் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் வெறுமனே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் ஆகாது, நம்மளையும் சில மாற்றம் செஞ்சுக்கிறேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலை வழிபாடெல்லாம் அவங்க மாற்றினதுக்கு அதான் காரணம். இந்த சிலை வழிபாடு இல்லைங்கிறதுனால தான் எல்லாம் வந்து முஸ்லீமுக்கு போகிறாங்க. நம்ம இந்துவாக இருந்துக்கிட்டே நீ சிலை வழிபடாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்குங்கிற அடிப்படையில் அந்த கோட்பாட்டை அமைக்கிறார். அதில் முக்கியமான கோட்பாடு என்னென்னு கேட்டால், சுத்தின்னு அவங்களுடைய அந்த 5 திட்டங்களில் சுத்தின்னு சொன்னால் கர் வாபஸிங்கிறான்ல. ஏதாவது முஸ்லீம்களை இந்துக்களாக முஸ்லீம்கள் மாறி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தாய் மதம் கொண்டு வருதல். இந்த தாய் மதம் கொண்டு வர்றதுங்கிற விஷயத்தையே எடுத்தது அவங்க தான். ஆரிய சமாஜத்தெலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு பேர் சுத்தின்னு அவங்க சுத்தப்படுத்துறது தான். அந்த சுத்தின்னு அதுக்கு ஒரு திட்டம் வைத்து முஸ்லீம்களாக மாறினாங்கன்னு சொன்னால் அவங்கள அணுகி அவங்களுக்கு விளக்கம் சொல்லி அவங்கள திருப்பி தாய் மதம் கொண்டு வரணுங்கிற ஒரு அஜெண்டா ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்க வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வை எதிர்த்தாங்க. சாதி ஒரு பிராமணராக இருந்தாலும், தயானந்த சரஸ்வதி சுவாமிங்கிற ஒரு பிராமணராக இருந்தாலும் எல்லா சாதியும் சமமாக நம்ம பார்க்கணும். முக்கியமாக அவன் முஸ்லீம் அவருக்கு அதான் காரணமாக இருக்குது. முஸ்லீம் எல்லாரும் போகிறாங்கன்னா நம்மள்ட்ட உள்ள இந்த ஏற்றத்தாழ்வு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறார், எடுக்கிறார். எடுத்ததில் இது எல்லாமே வந்து இந்துக்களுக்கு வெறுக்கத்தக்க விஷயமா தான் இருக்குது. பாரம்பரிய இந்துக்களுக்கு பிடிக்காதுல இது. அதாவது இப்போ வெகுஜன இதில் வெகுஜன இந்துக்களுக்கு சாமி கும்பிடாதுன்னு அவன் பெரியார் சொல்கிற மாதிரி தானே இருக்கு. அவங்க பாலை ஊற்றுவாங்க, பன்னீர் ஊற்றுவாங்க, அதெல்லாம் தப்புங்கிறாங்கல்ல. அது மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறத இந்துக்களால் இந்த ஜாதி அமைப்பில் உள்ள இந்துக்களால் ஏற்றுக்கிற முடியாது. அவங்க இல்லைண்டாங்க. அந்த ஆரிய சமாஜத்து கொள்கை பிரகாரம் வந்து ஜாதிலாம் கிடையாது, எல்லாருமே. அதனால தான் அந்த ஆரிய சமாஜத்தில் அவரை தவிர, தயானந்த சரஸ்வதி தாமியை தவிர மற்ற தலைவர்கள்லாம் பிராமின் அல்லாதவங்களாக இருந்தாங்க. அவர் பிராமின் கிடையாதோ? அவர் பிராமின். அவர் ஒரு ஆள் தான் பிராமின், பாக்கி எல்லாமே பிராமின் அல்லாதவங்க. தயானந்த சரஸ்வதி பிராமின், அவர் பிராமின். அதுக்கு பிறகு வந்தவங்க பிராமின் கிடையாது. பிறகு வந்தவங்களும் கிடையாது. அவரோட இருந்தாங்கல்ல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், அவர்களும் பிராமின். அவர்களும் பிராமின் கிடையாது. என்னட்டா அதை நெசமாவே ஒழிச்சார். அப்ப நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்பு ராமானுஜர் அதைத்தான் சொன்னார். அதே போன்றுதான் சுவாமி தயானந்த சரஸ்வதியை நிஜமாக ஒழிக்க முற்பட்டார். அவங்கெல்லாம் ராமானுஜர் சொன்னதெல்லாம் சித்தாந்த ரீதியாக சொல்லிட்டாங்களே தவிர இயக்கம் கட்டினார் இவர். இயக்கம் கட்டி அங்கங்க கிளைகள் அங்கங்க அந்த கருத்தை கொண்டு போறதுக்கு பிறகு நிறைய கல்விக்கூடங்களை என்ன செஞ்சாங்கன்னா உண்டாக்குனாங்க. படிப்புக்காக வேண்டி நிறைய ஆரிய சமாஜ கல்விக்கூடத்தில் படித்தவங்க தான் பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துடைய தலைவர்களாக பிறகு உருவாகுறாங்க. அப்போ உண்மையில் இதை வந்து இந்துக்கள் வந்து எதிர்ப்பாங்க. உண்மையில் பாரம்பரிய இந்துக்களுக்கு இது பிடிக்குமா? அது இதில் உள்ள எதுவுமே பிடிக்காது. ஏன்னு சிலை வணங்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. சாதி ஏற்றதாழ்வு இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. சாதி கட்டமைப்பில் தான் அது தேங்கி நிற்கிதுங்கும்போது அவர் எதிர்த்திருக்கணும்ல, எதிர்க்கலை. ஏன் எதிர்க்கலைன்னு கேட்டால் அதுக்கு இது அவர் வச்சிருந்த மெயினான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம வந்து முஸ்லீம்களாக இருக்கிறவங்களே இந்துக்களை மாற்றுறோம், இந்துக்கத்தை காப்பாற்றுவதுக்கு செய்கிறோன்னு ஒரு பொருளை போத்தின உடனே அது இந்துக்களுக்கும் ஒரு ஆதரவானதாக போச்சு. அவர் இந்து மதத்தினுடைய சித்தாந்தங்களை வந்து அது 4 வேதத்தை தவிர எதையும் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறாங்க. அதர்வன வேதங்களை தவிர வேற எதுவுமே ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கதை புராணங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறாங்க. இந்த வேதங்களை தவிர வேற எதையும் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அது வேதங்களை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பகவத்கீதை கூட அது வராது. அதெல்லாம் ராமாயணத்தில் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய உள்கதை தானே. பகவத்கீதைங்கிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய உள்கதை. மகாபாரதத்திலாம் அவர் சொல்கிறாரு, அந்த அர்ஜுனனுக்கு சொல்வாரா, அர்ஜுன உபதேசம் அதானே. அது அதனுடைய கதையில் வந்துடுறதுனால இவங்க வேதம்னு சொல்லி கொண்டாலும் அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. யாரு? அது ஆரிய சமாஜத்துக்காரங்க. 4 வேதம் தான். அதான் 4 வேதம். அது சமஸ்கிருத வேதம். வேதம், யசூர் வேதம், சாம் வேதம், அந்த வேதத்தை தான் வேதம் தான் மதம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு கொள்கை. வழிபாடுன்னா வேதத்தை படிக்கிறது தான். வழிபாடுனா உட்காந்து அந்த வேதத்துடைய வாசங்களை உட்காந்து படிச்சுக்கிட்டு. சிலை வழிபாடு கிடையாது. அது மாதிரி எல்லா ஜாதியும் ஒன்றா சமமாக உட்கார்றது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நினைஞ்சாங்கன்னு ஒழிச்சாங்க ஆரிய சமாஜ். ஆமாம். அந்த இதில் அவங்க முக்கியமாக எடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது இந்துக்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது. இந்தியா வந்து இந்து ராஷ்டிரமாக தான் இருக்கணும்ன்றார். இதுதான் மூலம். அதாவது RSS மூலம் ஆரிய சமாஜ். ஆமாம். பிஜேபியின் மூலம் RSS. அப்போ படிப்படியாக வருது. ஆமாம். அதாவது இந்து ராஜ்யம்ங்கிற ஒரு பேசிக்கில் தான் இதெல்லாம் எடுக்கிறார். அவர் எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டால், சும்மா வெறுமனே திட்டிகிட்டு இருந்தால் சரியாக வராது. நம்மளே கொஞ்சம் மாற்றிக்கணும்னு எடுக்கிறார். நம்ம இந்து மதத்தை தக்க வச்சுக்கிறதா இருந்தால் இந்த சாதியெல்லாம் ஒழிச்சிருங்க, சிலை வழிபாட்டெல்லாம் ஒழிச்சிருங்க, ஏறக்குறைய முஸ்லீம் மாதிரியே இருங்கிற அளவுக்கு அவங்க செய்கிறாங்க. எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால், அதில் உள்ள பண்டிதர்கள் வந்து முஸ்லீம்கள் அளவுக்கு குரான் படித்தவங்களாக இருப்பாங்க.
அதில் உள்ள பண்டிதர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எப்படி மற்ற வேதங்களையும் படிப்பாங்க. நம்ம வேதங்களை விமர்சனத்துக்காக வேண்டி, அதாவது பைபிளையும் படிச்சிருப்பாங்க, பைபிளையும் படிப்பாங்க, உங்க குரானையும் படிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்கன்னு கேட்டால் நம்மளை அந்த ஜாதி திட்டுறாங்கல்ல, அக்பர் செஞ்சார் பாபர் செஞ்சார்னு சொல்லி தானே இவங்க செய்கிறாங்க. அப்படி வெறுப்பு ஓட்ட மாட்டாங்க. உங்கள் குரான்லேயே பிழை இருக்குது, அதில் தப்பு இருக்குது அப்படிங்கிற அவர்கள் குரானை தெளிவாக படிச்சிருக்கணும், பிப்லிக்கல் பைபிளையும் தெளிவாக படிச்சிருக்கணும். இன்னைக்கு 4 வேதங்களையும் அவர்களையும் படிச்சிருக்கேன். அவங்க வந்து அவங்களுடைய பிரபலமான நூல் ஒன்று இருக்கு, சத்திய பிரகாசம்னு சொல்லி. சத்தியபிரகாசம். சத்திய பிரகாசம்னா சத்தியம்னா உண்மை, ஆமா உண்மை, பிரகாசனா ஒளி, உண்மை ஒளி. உண்மை ஒளிங்கிற பேர்ல சத்திய பிரகாசனா என்னன்னு கேட்டா ஒரு குரான் வசனத்தையா போடுவாங்க. இந்த கருத்து வந்து சரியில்லை, குரான் வசனத்தை போட்டு அதன் அர்த்தத்தையும் போட்டு அதை விமர்சனம் பண்ணி முஸ்லீம்கள்கிட்ட விநியோகிக்கிறதுக்காக வேண்டியது. இந்த சத்திய பிரகாஷ் என்பது எதுக்குள்ள நூல்னு கேட்டால், முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் நீங்கள் இருக்கிறதை விட இந்து மதத்துக்கு நீங்கள் வந்துருங்க, உங்கள் மதத்துடைய கொள்கைலாம் சரியில்லைன்ற அளவுக்கு அதுக்கு ஒரு புக்கு ஒன்று போட்டாங்க, குரானை தப்பு தப்பாக போட்டு. அதுக்கு நம்ம சனாவுல்லான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இந்தியாவில் தோன்றின இஸ்லாமிய அறிஞர்கள்லையே முதல் இடத்தில் அவர் வைக்கலாம். நம்ம இந்தியாவுடைய வரலாற்றில் எடுத்து கொடுக்குற மார்க்க அறிஞர், உலக அறிஞர் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனாவுல்லா, அமிர்தசரில் உள்ளவர், பஞ்சாபில் உள்ள ஒரு ஆள், அஹ்ல ஹதீஸுங்கிற பிரிவை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் ஹக் பிரகாஷ்னு அதுக்கு மறுப்பு போட்டார். ஹக் பிரகாஷ் உண்மையின் ஒளி, அதே அர்த்தம். சத்தியம்ங்கிறது ஹக்குன்னு ஒரு மாத்திக்கிட்டார். அதாவது சத்தியம்னா சத்தியத்துக்கு சத்தியம் தான், சத்தியத்தின் ஒளி. இது ஹக் பிரகாஷ், அது உண்மை ஒளி. உண்மை ஒளி என்ன செஞ்சார்னு கேட்டால், அந்த சத்திய பிரகாசில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வாதமாக வைத்து அதுக்கு பதில் சொல்லி உருதுல அந்த புக்கு என்கிட்ட கூட இருக்குது, சத்திய பிரகாஷும் ஹக் பிரகாஷ்னு சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எப்படி நடந்த சமூக அமைப்பு இருந்தது என்று சொன்னால், கொள்கை ரீதியான ஒரு விவாதங்களாக இருந்துச்சு, முரண்கள். அதாவது அவங்க நம்முடைய கொள்கையில் விமர்சிப்பாங்க, நம்ம அவங்க கொள்கை விமர்சனம் ஏற்புடையது திட்டக்கூடியது. இந்த இவங்களுடைய டைப் வன்முறைகள் இல்லாமல் உங்கள் மார்க்கத்தில் இந்த கொள்கை சரியில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம அது சரிதாங்கிறதுக்கு பதிலேன்னு சொல்லிட்டு உங்கள் கொள்கை சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து அப்படி நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்குனதில் இதில் அதில் படிச்சுட்டு வந்தவங்க தான் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்து மகாசபா எல்லாருமே அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவங்க தான். என்ன எதில் உட்பட்டாங்கன்னு கேட்டால், நம்ம வந்து இந்து மதத்தை காப்பாற்றணும், எல்லாத்தையுமே வந்து இந்து மதத்திலேருந்து அழிஞ்சு காப்பாற்றணுங்கிறதுனால தான் ஆர்எஸ்எஸ்ஸில் கூட அவங்க அந்த தீண்டாமை இல்லைம்பாங்க, வெளிப்படையா சொல்றாங்க, பகிரங்கமா சொல்லுவாங்க, வெளிப்படையா. ஆமா, மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து அதை சரி. இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் ஆர்எஸ்எஸ் பத்தி இல்ல ஆரிய சமாஜ் பத்தி சொல்றீங்களே, நான் என்ன கேக்குறேன் சார், இது பிராக்டிக்கலா அவங்க ஆர்எஸ்எஸும் சரி இன்னைக்கு ஜாதி கிடையாதுன்னு சொல்றாங்க, ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றாங்க, ஷாக்கா நடத்துறாங்க. ஆரிய சமாஜம் அதைத்தான் செஞ்சுது. இப்ப ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி சுவாமியோ இல்லது கோல்வார்க்கரோ சாவர்கரோ ஷியாம் பிரசாத் முகர்ஜியோ அல்லது தயானந்த இது மாதிரி ஆட்கள்லாம் கலப்பு திருமணங்களை ஊக்குவிப்பதாக ஆர்எஸ்எஸ் சாக்காவின் மேடைகளோ ஆரிய சமாஜிகளோ ஒரு கீழ்சாதி ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தாலும் பிராமணர்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாத்தானே அது விளங்கும். அதாவது அவங்களுடைய இது என்ன கேட்கறது என்னன்னா, அப்படியா செய்யலன்னு கேட்க, அப்படி செஞ்சாத்தானே அது சரியா வரும். பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சரியா வரும்? அதாவது என்னன்னு கேட்டாங்க, இது பிராமணர்களுடைய இயக்கம்னு கொண்டு போனோம்னா ஜெயிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் இயக்கம்னு கொண்டு போனா வேற மக்களை வென்றெடுக்கலுமா? வேற மக்களை வென்றெடுப்பதாக இருந்தா நீனும் நானும் ஜம்மான்னு கூப்பிடணும். அப்படி கொஞ்சம் பேர் ஏமாந்து வருவான். அவனை வைத்து கொண்டு நாங்கள் பாருங்கள் ஜாதிலாம் இல்லைன்ற அந்த வட்டத்தில் காட்டிக்கிடுவாங்க. காட்டிக்கிட்டு அவங்களுடைய அறிவுரை போதனவே என்னவா இருக்கும்னு கேட்டால், முஸ்லீமுக்கு வெறுப்பு ஏற்படுத்துவதற்கு என்ன செஞ்சாலும் நம்ம ஓகே பண்ணிடணும், முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பிராக்டிக்கலா இல்லைங்கிறீங்க? பிராக்டிக்கல் இல்லை, ஒரு வார்த்தையோட சரி, வார்த்தையோட கலப்பு. நான் பல பேர்கிட்ட கேட்கிறேன் என்னன்னா, பேசிக்கிட்டே இருக்காதங்கப்பா. ஒரு பிற்படுத்தப்பட்டோர், ஒரு பிராமணர் அல்ல ஒரு முதலியார், ஒரு செட்டியார், ஒரு வன்னியர், ஒரு கவுண்டர், எப்படி ஒரு சமூகத்தோடு கீழ் ஜாதிய திருமணத்தை செய்து வைங்க. அது பிராக்டிக்கலா பார்க்கும்போது வரும் இல்ல, அப்படி ஒரு நடைமுறை இல்லைல்ல. அதுவும் இல்லை. அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஆரிய சமாஜுக்கு வந்து பிராமணர் அல்லாதவர்கள்லாம் தலைமை பொறுப்பு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வர முடியுமா? எதுல தலைவரா?
அது முடியாது. ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காரு. ஆ. ஆர்எஸ்எஸ் வரலாற்றுல ம். ஒரே ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? அவர் பேரு 1955 ம். கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரும் போயிட்டாரு. ம். ஆனா முழுமையாக ஆர்எஸ்எஸ் வரலாற்றில் இன்றைக்கு எல்லாம் பிராமின்ஸ் மோகன் தான். பகாத் வரைக்கும், ம். சுதர்சன் வரைக்கும், வைத்தியா ஐச்சல் வைத்தியா வரைக்கும் அவ்வளவு பிராமணர். அப்படி இந்த இது ஏன்னா இந்த இட் வாஸ் ஃபவுண்ட் அந்த ஆர்கனைசேஷன் சித்பவ பிராமணர். இங்க இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்கார்லாம் வர முடியாது. வர முடியாது. சித்பவ பிராமணர் அப்படி இருக்கணும். அது அங்க மகாராஷ்டிராவில் உள்ள சித்பவ பிராமணர். அவர் தான் வர முடியும்னு வச்சிருக்காங்க. வர முடியாது. அப்ப அந்த மாதிரி தலைமையை வச்சுக்கிட்டா அவங்க தலைமையை மற்ற ஜாதிக்காரங்க ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல. அதுக்காகத்தான் எல்லாம் ஒண்ணுங்கிறது. சரி, இப்போ ஒரு எல்லாம் ஒண்ணுங்க இப்ப சொல்லிட்டீங்க. ம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், ம். இல்லை ஒரு கடவுள் ம். அல்லாஹ்வை தவிர. ம். சிலை வழிபாட்டையும் எதுக்குறீங்க? ம். சிலை வழிபாட்டு கூடாதுல்ல? ஆமா, இருக்கக்கூடாது. நீங்க ஏற்கனவே நமக்கு எம்டிவிக்கு பேட்டிலே சொல்லிருக்கீங்க. ஆமா. கடவுள் கொள்கை கால் ஆமா. பாட்டி ம். பல 50,000 60,000 போயிட்டே இருக்கு. அது ம். லட்சக்கணக்கில் போயிடும். ம். இப்ப நான் என்ன கேட்க, ஒருத்தன் வர்றான், ஒரு ஆள் வர்றான் வந்து, பாய் நான் ஒரு கடவுளை நம்புறேன். என் பேர ஆறுமுகமா இருக்கலாம், இது அந்தோரி தாஸா இருக்கலாம், அகமதா கூட இருக்கலாம். அவன் ஒரு கடவுளை வணங்குறான்னா, அவன் எந்த சிலையும் வணங்கலான்னா அவனுடைய நிலை என்ன பாய்? உங்களுடைய மார்க்க விஷயத்துல ஒருவன் இருக்கான், அவன் யார் ஆறுமுகமா இருப்பான், அவன் அந்தோனியாவும் இருக்கட்டு, நான் எதுவுமே வணங்கல, கடவுள் நம்புறேன். இப்ப நீங்க ஆரிய சமாஜ் பத்தி அடுத்த கேள்வி வரப்போகுது, சொல்லுங்க. ம். இது என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து நபிகள் நாயகம் அவங்க காலத்துல இருந்தாங்க. சரி நபிகள் அவங்களுக்கு ஒரு சாபியின்கள்பாங்க. சாபின்னு சொன்னா சிலை வணங்க மாட்டாங்க. சரி. அந்த கடவுளை இந்த சாமிக்கு படைத்த பொருள்கள், அந்த ஆடு மாடு அறுக்குறாங்கல்ல, அதை சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஒரு இறைவன் பேரில் நீ செய்யலை அப்படிம்பாங்க. சரி. ஆனால் அவங்களுக்கு அந்த வேதம் கீதம் தொழுகை நோன்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஒரு இறைவன் இது இறைவன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு பொருளை ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இது இறைவன்னா இது எங்கட இறைவன் கல் தானடான்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு வந்து பெரிய நாலேஜ் தேவையில்லை. இறை தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருடைய அறிவுமே சொல்லிடும். அந்த அறிவை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியாக அவங்க எல்லாமே இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டுன்னு சொல்லப்படுது. அவங்க வந்து இந்த இஸ்லாம்ங்கிற இந்த இதெல்லாம் தெரியாமல், இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை ஒன்றும் தெரியாமல் அவங்க வந்து நான் கடவுள் விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்க. இறைத்துவமான செய்திகள் அவருக்கு கிடைக்கப்படல. ஆமாம், அப்படிதான். ஆமாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கான கூலி உண்டு அப்படின்னு குர்ஆனில் இருக்கு. நற்கூலி உண்டு. ஆமாம். அது எப்படிங்கிறதான் தெரியாது. அது மாதிரி என்னன்னு கேட்டால், முகமது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஜெயிதுன்னு ஒரு ஆள் இருந்தார். ஜெயிதுங்கிறவர் வந்து யாருன்னா இந்த இதில் உள்ளவர், இந்த சாபியின்ல உள்ள ஒரு ஆள். அப்போ நபிகள் நாயகம் ஓரிரே நம்புறவர், ஓரிரை நம்புறவர் தெரியாது. ஆமாம். நபிகள் நாயகம் நபி ஆகுறதுக்கு முன்னாடி இளைஞராக இருக்கும்போது நபிகள் நாயகமே அவருக்கு வந்து விருந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? ஜெயிதுக்கு. அவர் நினைஞ்சிட்டாருன்னா, உங்க விருந்தில் நான் சாப்பிட மாட்டோம், நீங்க அல்லாத பேர்ல இருப்பீங்க, நபிகளுக்கே சொல்றாரு. இது புகாரில ஹதீஸ்ல இருக்கு. நபிகளுக்கு என்ன சொல்றாரு? இறை தூதர்கிட்டே சொல்றாரு. ஆமா. அப்ப இறை தூதர் ஆவல 25 வயசுல சின்ன இளைஞரார் நபிகள் நாயகம் இருக்கும்போது அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த இறைச்சியை பார்த்துட்டு, இது வந்து சிலைகள் பேர்ல நீங்க அறுக்கிறத நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சாப்பிட அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி இறை தூதர் ஆகுறது 40 வயசுல. ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அவருடைய சம்பவம் வந்து இருக்கிறது. அவரை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தாருன்னா அவர் ஒரு தனி சமுதாயமா இருந்திருப்பாரு அப்படின்னு நபிகள் நாயகம் அவரை பாராட்டுறாங்க. பிறகு நபியான பிறகு, அப்ப நபியான பிறகு அவரை ஒரு சொர்க்கவாசி என்று சொல்ற அளவுக்கு நபிகள் புகழ்ந்திருக்கிறாங்க. எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, இந்த சித்தம் இதெல்லாம் ஒருத்தனுக்கு ஈடுபடாம போய் சென்றடையாம, நபிண்டா யாரு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கிறேங்க. இறைவன் அல்லாத என் இறைவன் நினைக்கிறேன். அதுக்கு உன் அறிவே போதும் தானே. உன் அறிவை கொண்டு சிந்திச்சா கூட ஒரு கல்லு தானே தெரியணும், அதே கடவுளை உனக்கு தெரியுது. ஒரு மண்ணு வந்து மண்ணா தானே தெரியணும், அதே உனக்கு கடவுளை தெரியுது. அந்த விஷயத்துல தெளிவாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டுங்கிறது நபிகள் நாயகம் காலத்திலே அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்து. இன்னும் சொல்ல போனா, முகமது நபி அவர் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு அந்த எதிரிகள் வச்ச பேரு சாபி தான். இதே பேர் தான் வச்சாங்க. இதேதான், நீ ஒரு சாபியா இருக்கிற சாபின்னா அந்த சிலை வணங்க மாட்டாங்க, சிலை வணங்காத ஆளுங்க, இந்த மாதிரி அல்லாதவர்களுக்கு அறுத்த பணிகள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான பெண் குழந்தைகளை உசுரோட புதைக்க மாட்டாங்க. அறிவை கொண்டு எது தப்புன்னு தெரியுது அதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு பொதுவான வெகுஜன புத்தியில எதெல்லாம் கெட்டதுன்னு தெரியுதுல்ல, கொள்ளையடிக்கிறது, மோசடி, இதெல்லாம் யாரும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாதுங்கெல்லாம் இப்போதான் நம்ம அறிவே சொல்லணும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க.
அப்படி இருந்தவங்களை வந்து சாபி, அதான் சாபி சாபி, அஷாபியா நமக்கு வெறுமன சாபி, ஷாபி ஷாபி சாபியன்கள் ஒரு சாபியன்கள். அது அவங்க வந்து இணை வைக்க இல்லாத இறைவனை நம்பக்கூடிய நம்பக்கூடியவர்கள், அவர்களுக்கு நற்கூலி உண்டு உண்டு இஸ்லாமிய அடிப்படையில குரான். இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க ஆரிய சமாஜ் பத்தி தான் பேசணும், நம்ம அந்த டாபிக் முடியல, அதோட ரிலேட்டடா வருது. ஆரிய சமாஜ் சொன்னதாக நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க 4 வேதங்களை மட்டும்தான் படிக்கணும். ரிக்கி வேதம், யசூர் வேதம், சாம், அதர்வனம். ரிக்கி வேதம் தான் அந்த மந்திரங்களை பூஜிக்கிறது. அதுல ஒரு வார்த்தைகள் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சொல்றேன், பேசுவோம். ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கசி ஜனீத நா கதிபத் நா தஸ்தி பிரதீம அஸ்தி மா சதன்யதி வி சன்சதா ஹிருதம் ஹிருதம் ஹிருதஸ்த மனசயா ஈனம் ஏவம் விதூர் அந்ததாம பிரவசந்தி ஏ அசம்புதி அசம்புதி முபாசதே. இப்படி ஒரு வார்த்தை வருது, ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு என்ன இதை நான் அப்படியே பார்த்துட்டு பார்த்தேன், இங்க குரான்ல இருக்கு குல் ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். பைபிள்ல போய் பார்க்கிறேன், என் தேவன் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், எல்லோரிலும் பெரியவராக சப்கோபடா. எனக்கு ஒண்ணுமே ஓடல, எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தமா இருக்கு. ஏகம் ஏவம் அத்விதாயம், அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையற்றவன். அல்லாஹு சமது லம் எலிது ஒலம் யூலது, அப்படித்தானே? அவருக்கு பெற்றோர் இல்ல, பிள்ளை இல்ல, ஒலம் யகுன் நத்திங் லைக் யூ. அப்ப இப்படி ஒரு வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது கரெக்டான விஷயம் வந்து இருந்தா நம்ம ஏத்துக்கிறது. இல்ல இப்படி இருக்கு, நான் படிச்சுதான் சொல்றேன். ஆனா அப்படி மட்டும் இருந்தா பரவாயில்ல, வேற விஷயங்கள் இத மத்ததுல எனக்கு அந்த அளவுக்கு நான் வேத பண்டிதன் இல்ல. இந்த விவகாரத்தை எடுத்து சொல்றேன். ஆரிய சமாஜி சொன்னீங்களே, அப்படி என்றால் இந்த வார்த்தை சரிதானா? எல்லா மதங்களும் ஓரிரே தானே சொல்லுது. ரிக்வேதமும் யசூர் வேதம், ரிக்வேதமும் பைபிளும் ஓரிரே தானே சொல்லுது. என் தேவன் ஒன்றது யெகோவான்னு வழிபாடு இருக்குங்க. யெகோவா தேவன் என்றால் ஒருவர் தான், ஆதி தேவன், ஆபிரகாமுடைய தேவன். ஆமா ஆமா. இங்க ஏகம் ஏவம் அத்விதாயம், அப்படி சொல்றாங்க. அவன் பரம்பொருள், ஒரு பரம்பொருளா பேர் அறிவு கொண்ட படைப்பாளன், குல்பொல்லாவ ஆகுது, அவன் ஒண்ணுதான். அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த விஷயத்துல இவங்க அதுலயே உண்மையாளர்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களே நம்ம சாபின்னு வச்சுக்கிடலாம். சரி, இவங்க வந்து எதுக்கு இதை செய்யறாங்கன்னா அந்த வேதத்துல இருக்குங்கிறத அவங்க செய்யல. சரி, முஸ்லீம் ஆகுறாங்க, இந்த விஷய கான்செப்டுக்கு தான் போறாங்க. இது அரசியல் நோக்கம். நம்ம இது அதே மாதிரி நம்மளும் கொண்டு வந்துருவோம். சரி, அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சிலை வழிபாடு அதெல்லாம் இல்லைன்னு சிலதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அந்த விஷயம் இஸ்லாம் வரவேற்கிற விஷயம்தான். சரி, அவன் சிலை வழிபாடு இல்லைன்னு சொல்லி ஒரு இறைவனை ஏற்றுக்கிட்டு வந்தா அது ஏற்கத்தக்க விஷயம்தான். அதுல என்ன செய்யறான்னு கேட்டா, இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்களை எல்லாம் ஒரு எதிரியாக அவங்கள்ட்ட சித்தரித்து அவங்கள ஒழிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய லட்சியம், நம்மளை இந்து ராஜ்யமா இதை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு நோக்கத்தோட இது பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்பி பயன்படுத்தலை. அதை நம்பி பயன்படுத்தி ஏற்றுக்கொண்டு இருப்பது வேற. இந்த வலையை போட்டோம்னா தான் இந்த மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்டதுனாலதான் அது அதனுடைய ஆர்எஸ்எஸ் உங்களை ஆதரிக்க முடியுது. எதுக்கு ஆர்எஸ்எஸ் அதை போய் ஆதரிக்கிறாங்க? இஸ்லாமிய கோட்பாடை சொல்றவன் ஆரிய சமாஜ், ஆரிய சமாஜ் அதனுடைய டைவர்ஷன் பிரிவு தான் ஆர்எஸ்எஸ். இந்து மகாசபை, விஹெச்பி எல்லாமே அதுல உள்ள, அது கீழே பஜ்ரங் தள், அது கீழே எல்லா ஆரிய சமாஜ் கீழே உள்ளது. சரி, முதல்ல இந்த சிந்தனை இந்து முஸ்லீம்ங்கிற வேற்றுமையை விதைச்சதே இவங்க தான். சரி, முதல்ல அது ஒரு அஜெண்டா சுத்தின்னு ஒண்ணு எது கொண்டு வர்றாங்க. சரி, அதாவது முஸ்லீம் எதுக்கு நீ சுத்திப்படுத்த, அவன் தான் சிலை வணங்காமத்தான இருக்கான். அவங்களுக்கு எப்படி? சரி, அவன் சிலை வணங்கலை, நீ என்னென்ன சொல்லி அதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மாதிரி அவனை சுற்றி எடுத்து இங்கே கொண்டு வரணுங்கிற கொள்ளக்கூடாது. அப்போ வந்து ஒரு நோக்கத்தை, முஸ்லீம்களை இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்துவது தான் கொள்கை. அதுக்கு எந்த டைரக்ஷனில் போனால் மக்களை ஏமாற்றி வெற்றி பெறலாம்னு அந்த ஏமாத்துறதுக்கு அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த பண்டமெண்டலா நீங்க சொல்றது எந்த வேதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த அதுக்கப்புறம் வந்து ரிக்வேதம், யசுர்வேதம், அதர்வண வேதத்துல ஜின் ஷைத்தான்களை பத்தி வருது. அப்படி வருது. அதுல வந்து என்னது வஞ்சன, சூது, இதை பத்தி ஜடாமுனி மாத்தமா போயிடும் வருது. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம ஆரிய சமாஜி ஸ்டாம்ப் விஷயம் பேசுறோம், அப்படியே வருது, பேசுவோம். சார் ஒருத்தர் இருக்கா சார், நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவர் வந்து இல்லப்பா நான் ஒன்னும் ஏத்துக்கிட மாட்டேன், நான் சாமியை வணங்குவேன். ஒரு சிலையை வணங்குறாரு, ஒரு மரத்தை வணங்குறாரு, ஒரு கல்லை வணங்கிட்டு போறாரு. அப்படி ஒரு பெருங்கொண்ட சமூகம் இன்னைக்கு இந்தியாவை வணங்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப அவர்கள் மனம் நோகடிக்கிற மாதிரி நீங்க பேசலாமா? நீ சாத்தான வணங்குறா,
நீ செய்தான வணங்குறா, நீ நரகத்துக்கு போயிருவா, அப்படி சில போதகர்கள் சிலர் பேசி பல பிரச்சனை வந்துருச்சு. நம்ம வந்துச்சு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்படி பேசலாமா? அது தப்பு தானே. இப்ப நீங்க சொல்றீங்க, ஆமா, சொல்றது தப்பு இல்ல, கொள்கை ரீதியா விமர்சனம் அது பண்ணலாம். எப்படி பாக்குறீங்க? ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீ சைத்தான வணங்குற, நீ அந்த மாதிரி அவங்கள வணங்காம இறைவனாக இவன் தான் இருக்க முடியும். இது எப்படி இறைவனா இருக்க முடியும்? அறிவை கொண்டு அறிவார்ந்த வாதங்கள், அறிவார்ந்த வாதங்களை வைத்து இதை சொல்வது வந்து தப்பு கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஸ்டைல்ல சில பேர் பேசி வழக்கலாம், சில போதகர்கள் பேசி பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனையாச்சு, வழக்கெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, மன்னிப்புலாம் கேட்டார் அவர். சரி, நான் அந்த அர்த்தத்துல சொன்ன அதுல உறுதியா நிக்கணும். சரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, இந்த அர்த்தத்துல சொன்னேன். உங்களுக்கு நீங்க ஒரு இஸ்லாமிய அறிஞரா இருக்கிறனால இஸ்லாம் அப்படி சொல்லுதா? அப்படி சொல்ல நீங்கள் அவர்களை பழியுங்கள். குர்ஆன்ல தெளிவா தடை இருக்கு. எப்படி? நீ மற்றவர்கள் யாரை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ சரி அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அவங்க அறிவில்லாமல் உங்க அல்லாஹ்வை ஏசுவார்கள் அப்படின்னு குர்ஆன்ல வசனம். நீங்க அவர்களை சிலவனிங்களையோ யாரையும் திட்டக்கூடாது. ஆனா நல்ல முறையில கூப்பிட்டு பேசலாம். கருத்தாகத்தான் நீங்க விமர்சனிக்கணுமே தவிர அவன் முருகன் சரியில்லை, சிவன் சரியில்லைன்னு பேசுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அது அவங்க கடவுள் நினைச்சு வணங்குறாங்க. அவரை ஏன் பேசுற, இவனை பேசு, நீ ஏன் இப்போ ஒரு கடவுளுங்கிற ஒரு இலக்கணம் வேணாம் அவனுக்கு அப்படின்னு இவன்கிட்ட கேட்கலாம். அது ஃப்ரெண்ட்லியா பேசலாம். ஃப்ரெண்ட்லியா எந்த மனிதனுக்கு நம்ம எடுத்து சொல்லலாமே தவிர கடந்து போய் காலம் கடந்தவர்களை பற்றி பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அனுமதி இல்லை. எந்த காலத்திலும் மாற்று தெய்வங்களை, மாற்று வழிபாடுகளை இஸ்லாமிய குர்ஆன் அடிப்படையில பேசவே கூடாது. தடை இருக்கு, தெளிவா தடை. அப்படிதான். இப்போ முக்கியமா வரும் பாயிண்ட்க்கு வரும். சார், இப்படியே நீங்க சொன்ன உடனே நான் முதல்ல கேட்டேன், ஆரிய சமாஜ் வந்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு, இதெல்லாம் பத்தி எப்படி பாக்க? அவங்க கொள்கையெல்லாம் நீங்க பேசிட்டீங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, எல்லா சாமியும் எல்லாரும் கும்பிடுறாங்க, அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப இந்தியா முழுவதும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு, எல்லா இடங்களும் ஆர்எஸ்எஸ் மயமாக ஆகிவிட்டது. பீகார் எலெக்ஷனை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது. சரி சரி, எல்லா அபிஷியலும் ஆர்எஸ்எஸ் உள்ள ஊடுருவிட்டு. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் உடைய அந்த உருவாக்கனுடைய முக்கிய திட்டமே அதுதான். எப்படின்னு கேட்டால், நம்ம வெறுமனே சித்தாந்தரியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நாம் வந்து அனைத்து நீதிமன்றங்களில் இருந்து, கல்விக்கூடங்களில் இருந்து, விஞ்ஞான துறையில் இருந்து எல்லாத்துலேயும் நம்ம போய் நுழைஞ்சிடணும். நம்ம சித்தாந்தத்தில் வார்த்தெடுக்கப்பட்டவர்களை உள்ளே எப்படியா நுழைச்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க காய் நகரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆட்சி, இந்த மோடி போய்விட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இதே ஆளுக்கு தான் அதிலெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சாவர வரைக்கும், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பொறுப்பில் இருப்பாங்க. அரசியல்வாதி மாதிரி 5 வருஷத்துக்கு திருப்பி அனுப்ப முடியாது, மாற மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்கள், தமிழகம் உட்பட எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் சில சங்கடமான நேரங்களில் ஒரு தப்பான முடிவுலாம் எடுத்து அரசு கெட்ட பேர்லாம் ஏற்படுத்துகிறாங்கன்னா யாருன்னா இவங்கள தான் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் இப்போ திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள், ஒரு அதிகாரி வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து அந்த தப்பான வாக்குமூலம் கொடுத்து, முருகன் கோயிலுங்கிறாங்கல்ல திருப்பரங்குன்றம், அந்த பஞ்சாயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வேறையா இருக்குது, அதிகாரி வந்து வேற நிலைப்பாடை போய் சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு ஊடுருக்கிறாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஊடுருக்கிறாங்க. அதனால அந்த ஊடுருதல் என்பது அவங்களுடைய கொள்கையிலே முக்கிய கொள்கை. என்னன்னு கேட்டால், எப்போ வந்தாலும் போனாலும் நாங்கள் இருப்போம். காங்கிரஸ் காலத்துலேயும் ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் இருந்துச்சுல. இல்ல, இப்போ காங்கிரஸ்ல ஏராளமான அரசுவாதிகள் இருக்காங்க, கட்சியில இருக்கிறாங்க, சொல்ல போனா இருக்காங்களே, கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதனாலதான் 2ல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. காங்கிரஸ் காலத்துல வந்து 2 உறுப்பினர் கிடையாது, ஒன்று நீ ஆர்எஸ்எஸ்ல இருந்தா நீ காங்கிரஸ்ல இருக்க இயலாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க அதை தளர்த்திட்டாங்க, 2லையும் இருக்கலான்ட்டாங்க. ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ல கூட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ அனுமதிக்கப்பட்டதாக்கிட்டாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்க வந்து அரசு ஊழியராக இருக்க முடியாதுன்னு இருந்துச்சு, இருக்க முடியாது. இப்போ இருக்கலாம். இப்போ உள்ள சட்டப்படி நான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு நான் கலெக்டராக இருக்கலாம், நான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக்கிட்டு இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் சட்டப்படி. அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் அழகாக இந்த அதிகாரிகளை வச்சு, ஆட்சியில் வச்சு கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஊடுருவி இருக்கிறாங்க என்பதில் மாற்று கிடையாது. ஆனால் மோடி என்ன செய்கிறாருன்றா, இந்த ஸ்டாம்பு வெளியிட்ட நம்ம 3 விஷயம் சொன்னோம். ஆமாம், ராமர் கோயிலுக்கு வெளியிட்டாரு, ஆமாம், ஆர்எஸ்எஸ் வெளியிட்டிருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கு வெளியிட்டாரு. இந்த 3ஐயும் எப்படி பார்க்க? அதாவது ஒரு நாட்டு, அதாவது இந்த ஸ்டாம்பு வெளியிடுறதுங்கிறது ஒரு நிறுவனம் வெளியிடலை, 140 கோடி மக்களை கொண்ட அரசாங்கம் வெளியிடுகிறது. செக்யூலர் தலைவர், அந்த தலைவர் சார்பற்ற அரசாங்கத்தின் தலைவர். அப்படிப்பட்டவங்க வந்து ஆரிய சமாஜம் வந்து எந்த ஒரு அரசு பதவியும் வகிக்கல. மோடி சொல்ற மாதிரி ஆரிய சமாஜத்துல உள்ளவங்க, ஆரிய சமாஜம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு உண்டானதும் கிடையாது.
சுதந்திர போராட்டத்தில் பங்கு மறுக்க முடியாதுங்கிறாரு. RSS பங்கு பெற்றிருக்காங்களா? அவங்களும் கிடையாது. இல்ல, ஆரிய சமாஜத்துல இந்த லாலா லஜபதி ராய் இருக்கிறார்ல, ஆமா. அவர் மாத்திரம் சுதந்திர போராட்டம் ஈடுபட்டார். ஆனா அவர் ஆரிய சமாஜத்துல இருந்தார். ஆரிய சமய இருந்த சில பேர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்களே தவிர ஆரிய சமாஜத்துடைய தேசத்துக்கு போராட்டம்லாம் மறக்க முடியாதுங்கிறாரு மோடி. அப்படியான ஒரு இந்த லாலா லஜபதி ராயை தவிர அதிகமாக ஆளை காட்ட முடியாது. அவர் ஒரு ஆள் தான் அந்த சுதந்திர போராட்டம் ஈடுபட்டார். அதோடு சேர்ந்து ஆரிய சமாஜத்திலும் இருந்தார். அப்படி தவிர அது தனிப்பட்ட அந்த மனிதனுடைய ஒரு தேர்வு அது. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து எதுக்கு நீ ஸ்டாம்ப் வெளியிடுற? அரசாங்கத்தின் சார்பை வெளியிடுறதா இருந்தால் ஒரு அரசுக்கு ஏதாவது அவங்க செஞ்சுருக்கணும், இல்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து பெரிய களங்கன்று இருக்கணும், என்னமாவது தேசத்துக்கு உரிய விஷயங்களை செஞ்சவங்களை கௌரவப்படுத்தலாம். அவங்க மதத்துக்கு ஒரு தொண்டு செஞ்சுருக்கிறாங்க, அந்த மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்களுக்கு நீ வெளியிடுறதா இருந்தா அப்போ முஸ்லீம் மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்களுக்கு வெளியிடுங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு தொண்டு செஞ்சவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வெளியிடுங்க. அவங்களுக்கு தான் நீங்க பிரதமராக இருக்கிறீங்க. இந்த அரசாங்கம் என்பது அனைவருக்குமான அரசாங்கம் தானே. அப்ப இந்து மதத்துக்கு அவர்கள் தொண்டாற்றினார் என்பதற்காகத்தான் நீங்க வெளியிடுறீங்களே தவிர அவங்க நாட்டுக்கு எதுவும் செஞ்சாங்கன்னு வெளியிடல. அப்ப இது ஒரு பிரதமர் இதை செய்யறது கெட்ட முன்மாதிரி. இதுக்கு வெளியிட்டதும் சரி. அப்ப ராமர் கோயிலுக்கு வெளியிட்ட மாதிரி என்ன செய்யுங்க, டெல்லி ஜும்மா மசூதிக்கு ஒன்று வெளியிடுங்க. அது வெளியிடணுமா இல்லையா? இந்தியாவுடைய புராதன ஒரு அது புராதனமானதானே. இது அது ரொம்ப புராதனமான ஒரு பள்ளிவாசல் தானே அது. அதுக்கு வெளியிடலாம். அப்ப வெளியிடக்கூடாதுன்னா யாருக்கு வெளியிடாம இருக்கு? இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து முசபராபாத் அந்த பாத்னு முஸ்லீம் பேரை எல்லாம் மாத்தி இருக்கிறாரு. அவர் எங்க வெளியிடுவாரு? வெளியிட மாட்டார். அவுரங்காபாத், அகமதாபாத் எல்லா பாத்தையும் தூக்கலக்கிறாரு. இதுல இருந்து என்ன, இந்த மத வெறியிலேயே வண்டியை ஓட்டலாம்னு பாக்குறாங்க. என்னன்னு கேட்டா நாட்டுக்கு தேவையானதை பத்தி சிந்திக்காம இந்த மாதிரி பேரை மாத்துறது, இந்த மாதிரி ஸ்டாம்ப் வெளியிடுறது, இப்படி ஒவ்வொரு தலைவரா தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, கோட்சேக்கு கூட ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க. வரும். நமக்கு அது ஆச்சரியப்படுறது கிடையாது. அம்மா பிரக்யா சிங்கிக்கு வெளியே விட்டாங்களா இல்லை? இப்ப அவ்வளவு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு காரியத்தை நிகழ்ச்சி அவங்க பேர் இருக்கு. இப்ப கடைசியில பேர் இருந்து கைது செய்யப்பட்டு சிறையிலாம் இருந்து அஜ்மீர் தர்கா குண்டு எல்லாத்தையும் நிறைய குண்டுல அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவங்களை நினைச்சிட்டாங்க. இப்ப நீதிமன்றம் அதை விடுவிச்சுட்டாங்க. மாலைகான்ல இருந்து மாலைகான் அளவில் அவங்க சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரங்களோட அவங்களுடைய அலுவலகத்தை சோதனை பண்ணி அங்கதான் அந்த பிரசுரங்கள் அந்த மெட்டீரியல்லாம் எடுக்கிறாங்க. அந்த குண்டு வைக்கப்பட்ட அந்த 2 வீலர் வந்து அவங்களுடைய பேர்ல தான் இருக்கு. அவங்க பேர்லாம் இருக்கு. அந்த இன்ஜினை அழிச்சிருந்தாங்க, இன்ஜினை ஓட் பண்ணல அவங்க. அப்படிப்பட்ட ஒன்றை விடுவிக்கிறாங்கன்னு பாருங்களேன். விடுவித்து மட்டும் இல்ல, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் பாடி மெம்பராகவும் ஆயிட்டாங்க. பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆயிட்டாங்க. ஜெயில இருக்கும்போது மத்திய பிரதேசத்துல 2019 போரிட்டு எம்பியாவும் ஆயிட்டாங்க. அது போக ஜெயிலில் அவங்க இருக்கும்போது அத்வானி போய் பார்க்குறாரு. இந்த குற்றவாளி தான் என்று சொல்லப்பட்டு ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் சிறையில் போய் அவர் பார்க்குறாரு. யார்? அத்வானி ஒதுக்கப்படாமல் அவர் கை ஓங்கி இருந்த காலத்தில் அத்வானி தான் அடுத்த. அவர் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், சம்மந்தம் இருக்கிறவரு எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும்? கான்ஸ்டிடியூஷன் பாடியுடைய மெம்பர் ஆகுறாரு, எம்பி ஆகுறாரு, அசிமானந்தா கன்ஃபர்ஸ் பண்றாரு, நாங்க தான் இதெல்லாம் செஞ்சோம் அவரை சொல்றாரு. அதெல்லாம் பழைய கதை. அந்த சிண்டைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இவங்க வந்து முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளாம அதிகாரத்தை வந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை நிழல் எதிரிய பூதாகரமா காட்டி முஸ்லீமை ஒரு எதிரியா காட்டுறது, பயங்கரமான எதிரியா காட்டுறது. நம்ம இருக்கிறத 20% இருக்கிறோம். அப்போ 80% மக்களுக்கு 20% பேரால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் பயங்கரமாக லேசான ஆள் கிடையாது அப்படின்னு அந்த பயத்தை காட்டிய இவங்க அந்த ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆரிய சமாஜ் ஆரம்பத்தில் சொந்த கர்வாப்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதே கர்வாப்சி தான் இவங்க எடுக்கிறாங்க. இப்போ அந்த மூல கொள்கைகள் தான் டெரிவேட் ஆகி RSS ஆகி RSS இருந்து அரசியல் முகமாக பிஜேபி ஆயிட்டுங்கிறீங்களா? கண்டிப்பா அதே தான். நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு ஆரிய சமாஜி RSS கொள்கைகளை பத்தி பேசணும். இதுல ஓரிரை கொள்கையை பத்தியும் நம்ம பேசணும். இன்னும் அடுத்த சில செய்திகளோடு நம்ம உங்களை சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.